அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிக்கன் கிரேவி செய்யறது எப்படிங்கிறத நாங்க பார்க்கலாம். சிக்கனை நல்லா கழுவிட்டு 2 மேசைக்கரண்டி மிளகாய் தூள், 1 மேசைக்கரண்டி மல்லித்தூள், 1/4 கரண்டி மஞ்சள் தூள், 1/2 கரண்டி மிளகுத்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் வேறையா வச்சிருக்கேன். அடுத்து தக்காளி 2 மிக்சியில அரைச்சி வச்சிருக்கிறேன். மல்லி இலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்தது வெள்ளைப்பூடு மற்றும் இஞ்சி இரண்டையும் மிக்சியில் அரைச்சி, கறிவேப்பிலை சிறிதளவு, கராம்பு, ஏலம், பட்டை 3ஐயும் வாசத்துக்காக எடுத்து, இது வெள்ளைப்பூடு, வெங்காயம், கறிவேப்பிலை எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி, எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி மிக்சியில அரைச்சி வச்சிருக்கிறேன். மற்றது தேவையான அளவு புளி தண்ணி. நாங்க இப்ப எப்படி செய்யறோங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு நான் சமைக்க போறது மண் பாத்திரத்தை. எண்ணெய் 2 மேசை கரண்டி போட்டிருக்கேன். போட்டு கடுகு, வெந்தயம், சீரகம் 3ஐயும் போட்டிருக்கு. அடுத்து நான் எடுத்து வச்சிருக்க கராம்பு, ஏலம், கருவேப்பட்டையை போடுறேன். அடுத்து கருவேப்பிலையை போட்டு, அடுத்து இஞ்சி பேஸ்ட், ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெங்காயம், வெள்ளைப்பூடு பேஸ்ட், தக்காளி பேஸ்ட், அப்படியே நல்லா எண்ணெயிலே வேக விடணும். வேக விட்ட பிறகு புளி தண்ணி பாருங்க. இப்போ ஓரளவுக்கு எண்ணெயிலே இது நல்லா வதங்குது. இப்போ நாங்க இதோட சிக்கனை சேர்க்கிறோம். ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே அதிலே வேக விடணும். கொஞ்சம் அப்படியே பெரட்டி விடுங்க. நல்லா வெந்துகிட்டு வந்ததும் கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க. அது வேகிறது, சிக்கன் வேகிறது விடுங்க. இப்போ பாருங்க, இதை கொஞ்சம் இப்படி நல்லா பெரட்டி விடுங்க. அங்க சிக்கன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். சிக்கன் நல்லா ஓகே, இப்ப கறி ரெடி ஆயிட்டு. இந்த பாருங்க, நாங்க மல்லி இலை